பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். பழையதில் 39, புதியதில் 27, மொத்தம் 66. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். சட்ட புத்தகம் 5, சரித்திர புத்தகம் 12, செய்யுள் புத்தகம் 5, தீர்க்கதரிசிகள் 17, நற்செய்தி நூல்கள் 4, அப்போஸ்தலர் பணி 1, கடிதங்கள் 21, திருவெளிப்பாடு 1. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, சாமுவேல் புத்தகம் 2, ராஜாக்கள் புத்தகம் 2, நாளாகமம் 2, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, எசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், அபாக்குக், செப்பனியா, ஆகா, சகரியா மற்றும் மல்கியா. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோம, கொரிந்தியர் 2, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், தெசலோனிக்கேயர் 2, தீமோத்தேயு 2, தீத்து, பிலேமோன், எபிரெயர், யாக்கோப்பு, பேதுரு 2, யோவான் 3, யூதா, திருவெளிப்பாடு. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். பழையதில் 39, புதியதில் 27, மொத்தம் 66. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம்.